மதுரையில் இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாநாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அந்த முக்கியமான 2 கோரிக்கைகள் என்னென்ன? மாநாட்டில் வேறு ஏதேனும் தீர்மானம் நிறைவேற்றாங்களா? என்ன விவரம்? விக்னேஷ், மதுரையில் தொடர்ச்சியாக அனைத்து கட்சி சார்பாகவும் மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக மாநாடு நடத்தப்பட உள்ளது. இதற்காக பாண்டி கோயில் அருகே உள்ள அந்த பகுதியில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பேரணியாக நடந்து வந்து இந்த மண்டியூர் பகுதியில் உள்ள இந்த மாநாட்டு திடலில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த முக்கியமான இந்த இரட்டை கோரிக்கை என்ன என்பது பார்த்தோமானால், ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்ற தேர்தல் வரை பிரதிநிதித்துவத்தினை சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் உறுதி செய்ய வேண்டும், வகுப்பு ஒழிப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடானது இந்த வண்டியூர் அருகே உள்ள இந்த மாநாட்டு திடலில் நடைபெற உள்ளது. இதற்காக 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சார்பாக மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் மாநாட்டுகளுக்கு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வரும் மக்களுக்கு இந்த குடிநீர் வசதி, கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த மாநாட்டில் வரும் பங்கேற்ப மக்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த வண்டியூர் அருகே நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக போக்குவரத்து துறை சார்பாகவும் பல்வேறு மாற்று பாதைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடானது இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெற இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.